நைட்ல ரொம்ப நேரம் கண் முழிச்சு இருக்கிறவங்க கண்டிப்பா நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இதனால வரும். ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இரவு நேரத்தில் ரொம்ப கண் முழிச்சு இருக்கிறவங்க, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்க, ஸோ வெயில்லையே நான் அதிகமாக வந்து என்னுடைய ஒர்க் ஜாப் நேச்சரே என்னன்னா வெயிலில் ரொம்ப வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒர்க் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் உஷ்ணம் அதிகமாகலாம். அப்படி உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? ஸோ பேசிக்காக வெஜிடபிள்ஸே போதும் இதுக்கு. ஸோ நல்லா நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கணும். ஸோ தண்ணீர் குடித்த பிறகு நீராகாரம் அப்படின்னு சொல்லுவோம். நீராகாரம்னு இந்த பழைய சாதம் இருக்கு இல்லைங்களா, அதனோட தண்ணீர் நீர் ஆகாரம் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், நுங்கு, பதநீர், ஸோ இதெல்லாம் கிடைச்சாலும் குடிச்சிக்கலாம். ஸோ இது குடிக்கும் பொழுது நம்ம உடலோட உஷ்ணம் வந்து அப்படியே தனிய ஆரம்பிக்கும். காலைல எம்டி ஸ்டொமக்கில் காஃபி டீ கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே குடிக்கலாம். இதில் வந்து சித்த மருத்துவத்தில் ஊறல் குடிநீர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மூலிகைகளை தண்ணீரில் குறிப்பிட்ட நேரம் ஊற வைத்து அந்த தண்ணீரை குடிக்கிற ஒரு மெத்தட். ஸோ இதில் வந்து நன்னாரி, வெட்டிவேர், தேற்றான் கொட்டை, வெந்தயம், ஸோ இதை ஏதாவது ஒன்று நம்ம வந்து எவ்வளோ தண்ணி காலையில் குடிக்க போகிறோமோ அதை இரவு முழுவதும் ஊற வைத்து அந்த தண்ணீரை காலையில் குடிக்கும் போதும் உடல் உஷ்ணம் நமக்கு குறையுது.